ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் தம்ரூட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தம்ரூட் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 15 முட்டைக்கு 1 கிலோ ரவா, 1 கிலோ சீனி. இதுதான் உங்களுக்கு கரெக்டான அளவு. இதோட கண்டென்ஸ் மில்க் 200 ml தேவைப்படும். இது 400 ml டின்னுங்கிறதுனால பாதி சேர்த்துக்கிட்டால் போதும். நெய் மொத்தமாக 600 ml தேவைப்படும். 400 ml அளவுக்கு கரூர் நெய்யும் 200 ml அளவுக்கு பசு நெய்யும் சேர்த்துருக்கு. முந்திரி திராட்சை தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு எடுத்துருக்கேன். நம்ம எல்லா பொருளையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி விறகடுப்பில் ஒரு இரும்பு சட்டியில் மணல் கொட்டி நல்லா ஹீட் பண்ணிக்கணும். நம்ம எல்லா ப்ராசஸும் செய்கிற வரைக்கும் இந்த மணல் நல்லா சூடாகிட்டே இருக்கணும். இப்போது எடுத்து வச்சுருக்க முட்டையெல்லாம் உடச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். முட்டை ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா கூட சேர்க்கலாம். 1 கிலோ ரவாக்கு 15 முட்டை கணக்கு, ஆனால் ஒரு 16 முட்டையாக கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா நுரப்பொங்க அடித்து எடுத்துக்கணும். மிக்சிலலாம் சேர்த்து அரைக்கக்கூடாது, விஸ்கால் அடிக்கணும், இல்லைனா கையால் கூட கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா நுரப்பொங்க அடித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரைனரில் ஃபஸ்ட்டு முட்டையை வடிகட்டி எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு சூஜடை கவுச்சி இல்லாமல் இருக்கும். முட்டையை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த 1 கிலோ அளவுக்கு சுகர் அதில் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 15 ஏலக்காய் போல் 1 டீஸ்பூன் சீனி சேர்த்து மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்துக்கணும். ஏலக்காய் வாசம் ரொம்ப பிடிக்காதவங்க ஒரு 10 ஏலக்காய் போல் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். சுகர் முட்டையில் நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கப்புறம் தான் மீதி பொருள்லாம் சேர்க்கணும். இப்போது இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் மில்க் மெய்டு 200 ml ஆட் பண்ணிக்கிறேன். இது 400 ml டின்னுங்கிறதுனால பாதி அளவு சேர்க்குறேன். கடைசியாக இனிப்பு பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதில் 400 ml அளவுக்கு கரூர் நெய் சேர்க்குறேன். இதை உருக்கிலாம் சேர்க்க வேணாம், இது அப்படியே டைரெக்டாகவே சேர்த்துடலாம். இதோட பசு நெய் ஒரு 200 ml சேர்க்குறேன். எதனால் 2 நெய்யும் கலந்து சேர்க்குறேன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும் சூஜடை. அதுக்காக தான் 2 நெய்யும் கலந்து சேர்க்குறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கணும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பூஸ்ட்டு ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல கலரும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குறோங்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். இந்த மாதிரி எல்லா பொருளையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதோட ரவா சேர்த்துக்கிறேன். ரவா வறுத்துட்டு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, டைரெக்டாகவே சேர்த்துடலாம். நீங்கள் அதிக அளவில் செஞ்சிங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு சேர்க்கணும். கலர் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக வறுத்துட்டு சேர்க்கணும். 2 கிலோ 3 கிலோ செஞ்சிங்கன்னா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போது ரவா சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டரை ரெடியாக வச்சுக்கணும். இதை ஊரெல்லாம் வைக்க வேணாம். நம்ம மிக்ஸ் பண்ண உடனேயே நம்ம ஸ்டவ்வில் ஏற்றிட்டு கிளற ஆரம்பிச்சிடலாம். ஊரெல்லாம் வைக்க வேணாம், நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நெய் லைட்டாக உருகினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சை கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக நெய்யில் வறுத்து எடுத்தால் போதும். 1 நிமிஷம் போல் லைட்டாக வறுத்தா போதும். கலர் ரொம்ப செவர விட்டுறக்கூடாது முந்திரியை. இந்த மாதிரி லைட்டாக வறுத்தோன்னே இதை டைரெக்டாக அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் சேர்த்துடலாம். இப்போ முந்திரி திராட்சையும் இதோட சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம்.
சில பேர் வந்து கலந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊற வைப்பாங்க, ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரிலாம் ஊற வைக்க வேணாம். நம்ம கலந்து விட்டுட்டு உடனே இது வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அடைஞ்சா மாதிரி ஆகிடும் சூஜடை. இப்போது ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்வில் மிதமான தீயில் வச்சு இது பொறுமையாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம டைரெக்டாக மணல்லையே போய் வச்சுட்டு கிளறி விடலாம், அது ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். ஒரு 20 நிமிஷம் போல் மிதமான தீயில் நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கேசரி பக்குவம் வரும். அது முடிய கைவிடாமல் பொறுமையாக கிளறி விடணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிளறி விடணும். இப்போ பாருங்கள், இதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே நீங்கள் ட்ரை ஆக்குனிங்கன்னா சூஜரை வந்து பொலப்பொலன்னு உதிரி உதிரியாக கொட்டிடும். இந்த ஸ்டேஜில் வச்சிங்கன்னா தான் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளார ஜூஸியாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா ஈவன் பண்ணிவிட்டு சூஜரையை கரெக்டாக லெவல் பண்ணி விட்டுறணும். நம்ம இந்த ப்ராசஸ்லாம் செய்யும் போது வெளியில் வந்து அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு 10-15 முந்திரி பருப்பு போல் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இதை மேலே இந்த மாதிரி பதிச்சு விட்டுறணும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி முந்திரி பருப்பை வச்சுட்டு இதுக்கு கரெக்டான அளவில் மேலே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொண்டுட்டு போய் வெளியில் நம்ம அந்த மணல் சூடு காட்டி வச்சுருக்கோம்ல அதில் டைரெக்டாக வச்சிடணும். இதில் நம்ம உடனே செய்யணும், லேட் பண்ணக்கூடாது. இப்போது வெளியில் எரிஞ்சிருக்க இந்த அடுப்பில் வச்சிட மணல் வந்து நல்லா சூடாகிருக்கு. இந்த மாதிரி செட்டப்பில் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். இப்போது கீழே எரிஞ்ச நெருப்பெல்லாம் எடுத்து மேலே வைக்கணும், மேத்தட்டுலேயும் வைக்கணும். நெருப்பு வந்து மேத்தட்டுலேயும் கீழேயும் உங்களுக்கு சரிசமமாக இருக்கணும். மேலே அதிகமாகவும் கீழே கம்மியாகவும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா விசிறி விட்டு நெருப்பை அணைய விடாமல் எரிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். மேலே இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப சவர விட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் நெருப்பு வந்து ரொம்ப அதிகமாகவும் வச்சிடக்கூடாது. இப்போது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வெந்துடுச்சான்னு ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்து செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சவந்தா போதும், ரொம்ப சவர விட்டுறக்கூடாது, அப்புறம் ரொம்ப கருகுனா மாதிரி போயிடும். இப்போது சூஜடையை எப்படி சட்டிலேருந்து வெளியில் எடுத்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் மார்னிங் தான் ஓப்பன் பண்ணுறேன். சூஜடையை பொறுத்த வரைக்கும் உடனே கட் பண்ணி சாப்பிட முடியாது. நீங்கள் ஈவினிங் வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் தான் கட் பண்ணலாம். இப்போது ஒரு கத்தி வச்சு இந்த ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டுறணும். கொஞ்சம் கூட ஒட்டி இருக்கக்கூடாது, எல்லா சைடும் ஈவனாக எடுத்து விட்டுறணும். இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டதுக்கப்புறமா கேஸ் அடுப்பில் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் போல் மிதமான தீயில் வைக்கணும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, அதிகபட்சம் 2 நிமிஷம் வச்சா போதும். இப்போது கேர்ஃபுல்லாக ஒரு பெரிய பிளேட்டில் டக்குன்னு வேகமாக போட்டுட்டு மேலே லைட்டாக தட்டி விடணும். இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு பொறுமையாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட சட்டிலையும் ஒட்டாமல் உடையாமல் உங்களுக்கு சூஜடை கரெக்டாக வந்துடும். பாருங்கள், அடிப்பக்கமும் கொஞ்சம் கூட தீயவே இல்லை. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து தம்ரோட்டுன்னு சொல்கிறோம், சில பேர் சூஜடை, ரவாடை நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நல்ல மணமான டேஸ்டான தம்ரோட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.